அமெரிக்காவுடைய பொருளாதார டிடே, ஹோர்மோஸ் நீரிணையுடைய முடக்கமும் ஈரானுடைய பதிலடி மிரட்டலும், ஈரான் அண்டை நாடுகளுக்கு அறிவித்துள்ள இறுதி எச்சரிக்கை, ஈரான் அதிபரின் ஆவேச உரை, பொருளாதார பயங்கரவாதம் என்று பல்வேறு செய்திகள் உலகத்தில் கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள்ள வெளிவந்த வண்ணம் உள்ளது. அந்த செய்திகளை பற்றி விரிவாக பேசுவோம். நேரம் இருந்தால் யமன் காசா பற்றிய செய்திகளையும் சேர்த்து குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே எமது சேனல் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று சொல்லி கேட்டு செய்திகளுக்குள்ள நுழைவோம். The Global Talk. மசூத் பெஹெக்ஷியன் யாரு? ஈரானுடைய ஜனாதிபதி. இன்று கடுமையாக கொதித்து போன செய்தி தற்போது வெளியாகுது. என்னன்னு சொன்னா, அமெரிக்கா எங்கள் மீது கடுமையான பொருளாதார அழுத்தத்தை போட்டுகிறாங்க. அதாவது எகனாமிக் டிடே, பொருளாதார தடை. இதற்கு காரணம் அவர்கள் அடைந்த தோல்வி. 78 வருட பகைமை. 1953ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சார்பான அரசாங்கம் ஈரானில் கவிழ்த்தப்பட்டது. ஆகவே இந்த 73 வருட கால இந்த பகைமையுடைய தொடர்ச்சி தான் இப்ப ஒவ்வொரு வடிவத்தில் ஈரானை முடக்க வருவது. ஈரான் மீது பல சூழ்ச்சியில் செய்யப்பட்டது, குற்றச்சாட்டுகள் வீசப்பட்டது. இறுதியில போர் செய்து பார்த்தாங்க, பொருளாதார தடை போட்டாங்க. இப்போதும் பொருளாதார தடை போட்டிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு தோல்வியில தான் முடியும்னு சொல்லி ஈரான் ஜனாதிபதி, ஈரான் வெளிவிவகார அமைச்சர் 2 பேரும் ஒரே மாதிரி கருத்தை வெளியிட்டிருந்த தகவல் இன்று வெளியாகி உள்ளது. அமெரிக்கா கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு அம்சத்தில் கூட ஈரான் சரணடையவில்லை என்று பெஷக்ஷியன் குறிப்பிடுகிறார். ஒப்பந்தத்தில் சரணடைஞ்சன்னு சொல்லி ஒரு விதியை கூட எவராலும் காண்பிக்க முடியாது. அதாவது ஈரான் ஈரானாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி பெஷக்ஷியன் குறிப்பிடுகிறார். இந்த நேரத்தில் தான் அனைத்து அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஈரானிய மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். வெளிநாட்டிலிருந்து வரும் எதிர்ப்புகளை விட உள்நாட்டில் நிலவும் பிளவுகள் நாட்டுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். வருங்கால தாக்குதல் ஏற்பட்டால் ஒரு நாள் கூட ஈரான் சரணடைய போவதில்லை. அதற்கு பதிலாக கடுமையான தேவைப்பட்டால் பதிலடி தாக்குதல் கூட நிகழ்த்தும் என்று பெஷக்ஷியன் ஆவேசமாக பேசியிருந்தார் என்று சொல்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சொல்றார், அமெரிக்கா என்ன பொருளாதார தடை ஈரான் மீது விதித்தாலும் ஈரான் மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் உறுதியை ஒருபோதும் அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது என்று அப்பாஸ் அராச்சி வலியுறுத்தி பேசிய செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த பொருளாதார தடை என்பது ஒரு போர் நடவடிக்கையுடைய மறுபக்கம் என்றும், இது சர்வதேச அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும், இது ஒரு பொருளாதார பயங்கரவாதம் என்றும் அப்பாஸ் அராச்சி சூடாக கண்டனம் தெரிவித்த செய்தியும் வெளியாகியுள்ளது. இது ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளை மத்திய கிழக்கு தகவல்கள் தெரிவிக்குது. ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மஹ்சன் ரெசாய் அமெரிக்காவின் பொருளாதார டிடே பற்றி தனது அண்டைய நாடுகளுக்கு ஒரு அதிரடியான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறாரு. மஹ்சன் ரெசாய் சொல்றாரு, ஈரான் அண்டைய நாடுகள் அப்படின்னு என்ன, வளைகுடா நாடுகள் அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த ஈரானுக்கு எதிராக பொருளாதார டிடே, அதாவது பொருளாதார தடை என்கிற விஷயத்துல நீங்களும் ஈரானுக்கு எதிராக ஈடுபட்டால் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் எங்கட நேரடியான எதிரிகள் அப்படி என்று நாங்கள் கருதுவது மாத்திரமில்லாம அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று இவருடைய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளில் இணையும் எந்த ஒரு நாடும், அதாவது அண்டைய நாடுகள், அதற்கு அடுத்ததாக ஏனைய நாடுகள் யாவும் ஈரானுடைய நேரடியான இனமி எதிரி என்று சொல்லி அவர் சொல்லி போட்டு, இவர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து நமக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக செயல்படும் காலமெல்லாம் இந்த நாடுகளுக்கு ஒரு துளி கூட பாதை வழியாக என்று சொல்றார். எனவே பாதை வழியாக ஒரு துளி எரிபொருள் கூட உங்கள் நாடை வந்தடையாது என்று சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறார். இதை சர்வதேச செய்திகள் இது ஒரு மூலோபாய பாதை மிரட்டல் என்று சொல்லி செய்திகள் வெளியிட்டிருக்குது. இதோடு அவர் பேசிட்டு விட்டாலும் பரவாயில்லை, இதுக்கு அங்காளையும் சில விஷயங்களை சொல்றார். அந்த செய்தி மத்திய கிழக்குல ஒரு பதட்டமான ஒரு நிலையை உண்டு பண்ணுது. அதாவது மஹ்சன் ரெசாய் சொல்றாரு, இவ்வளவு நாளும் நாங்க இந்த யுத்த காலத்துல பிராந்திய நாடுகள்ல உள்ள அமெரிக்காவுடைய தளங்களை தான் பெரும்பான்மையாக நாங்க தாக்கினோம். அதாவது அவங்களோட ராணுவ முகாம், விமான நிலையங்கள், ஆயுத களஞ்சிய சாலைகளை நாங்க தாக்கினோம். ஆனா இப்ப பொருளாதார போர் என்று வந்திக்குது. ஆகவே இதற்கு பிறகு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு பொருளாதார டிடே என்ற பெயரில் ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்க நினைக்கும் அண்டைய நாடுகளுக்கு நாங்க சொல்றோம், இனி அமெரிக்காவோட தளங்களை மாத்திரம் நாங்க தாக்க மாட்டோம். இது பொருளாதார டிடே. அதற்கு ஏத்த மாதிரி இனி அமெரிக்காவுடைய அனைத்து எரிபொருள் நிலையங்களும் அண்டைய நாடுகளில் பறந்து காணப்படுகிறது. இனி அவை அனைத்தும் ஈரானால் தாக்கி அளிக்கப்படும், இலக்காக மாறும். பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி மத்திய கிழக்குல இவர் வெளியிட்டிருக்கிறாரு. இது ஒரு பகிரங்கமான மிரட்டல் என்று சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள், சர்வதேச ஊடகங்கள் இதெல்லாம் ஈரானை கண்டிக்கிறது. இதுல கண்டிப்பது சரியா அல்லது ஈரான் சொல்வது சரியா என்று சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வெளியான செய்திகளை உங்களுக்கு விளங்கும் வகையில விளக்கப்படுத்திருக்கிறேன். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். ஏன்னு சொன்னா யூடியூப் சொல்லுது 2 பக்கம் உள்ளதே பேசுங்க. அந்த வகையில ஈரான் இப்படி செய்தியை வெளியிட்டதுன்னு சொன்னேன். அதுக்கு சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச பார்வைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லியும் இறுதியில சொல்லிக்கிறேன். இது மிரட்டலா அல்லது பதில் நடவடிக்கையா அல்லது ஈரான் தனது தன்மான
விமானத்தை பொருளாதாரத்தை பாதுகாக்க போராடுறாங்களா? இது சரியா பிள்ளையாங்கிறது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இதுல இந்த ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் மெஹசன் ரெசாய் இவ்வளவு கண்டிப்பாக பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று செய்தி ஆழமாக கூகுள்ல தேடி பார்த்த போது இன்னொரு செய்தி கிடைக்கிறது. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை உலகத்தில் தனிமைப்படுத்துவதற்காக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடுமையான பொருளாதார தடையை அறிவித்தார். இந்த வகையில் அமெரிக்காவுடைய ட்ரெஷரியுடைய செக்ரட்டரி கருவூல செயலாளர் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்து ஈரானை இந்த அளவு கோபப்படுத்திச்சதோ தெரியல. இதனால தான் இந்த மெஹசன் ரெசாய் தனது பக்கத்து நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில் இந்த அமெரிக்காவுடைய கருவூல செயலாளர் என்ன சொல்லிக்கிறார் என்று சொன்னா, டொனால்ட் ட்ரம்புடைய இந்த ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை என்பது ஒரு குத்து இல்ல, இது 2 குத்துன்னு சொல்லி செய்தியை வெளியிட்டிருந்தாரு. இதனால தான் இந்த விஷயம் ஈரானுக்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டும். ஆகவே ஈரான் சொல்லுது இது ஒரு பொருளாதார பயங்கரவாதம். கடந்த காலங்களில் நிகழ்காலங்களில் ஏற்படுற அதிகபட்ச தோல்வியே அமெரிக்கா இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது. ஆகவே இறுதியில இதுவும் தோல்வி அடையும் என்று சொல்லி ஈரான் பேசிய செய்தி பல்வேறு ஊடகங்கள்ல வெளிவந்திருக்குது. சர்வதேச நிபுணர்களோட கருத்தை கூகுள் செய்தி எடுத்து சொல்லுது. எப்படின்னு சொன்னா, ஈரான் மீது இப்ப செய்யப்படுற இந்த அளவு பொருளாதார அழுத்தம் அது அந்த நாடை மாத்திரம் பாதிக்க போறது இல்ல. வடகொரியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த போதும் அது சர்வதேச ரீதியில பெரிய பாதகத்தை உண்டு பண்ணல. காரணம் என்று சொன்னா, வடகொரியாவுடைய தேவை உலகத்துக்கு கிடையாது. அந்த நாட்டிலிருந்து தேவையான கனிமங்களோ எரிபொருட்களோ வேறு வளங்களோ ஏனைய நாடுகளுக்கு அவசியம் இல்லாமைக்குது. அதனால வடகொரியா மீது போடப்பட்ட பொருளாதாரம் வடகொரியாவை அழுத்தி வைத்திருக்கிறது. அந்த வடகொரியாவை காப்பாற்றுவதற்காக அயல்ல உள்ள சீனாவும் ரஷ்யாவும் இயங்கிக் கொண்டு இருக்குது. அவங்களுக்கு தேவையான பொருட்கள், பண்டங்கள், சேவைகளை இந்த 2 நாடும் வழங்கி கொண்டிருக்குது. அதனால அந்த நாடு ஏதோ வகையில ரன் ஆகி கொண்டு தான் இருக்குது. ஆனா ஈரானை பொறுத்தவரையில ஹோர்மோஸுடைய தேவை, வளைகுடா பகுதியில் இருக்கிற எரிபொருள் அவசியம், அடுத்தது சொல்ல போனா ஈரான் ப்ராக்ஸியுடைய, அதாவது ஏடன் குடாக்கு அருகாமையில் பாபல் மந்தம், ஈரான் ப்ராக்ஸியுடைய பகுதியெல்லாம் போக்குவரத்து, கனியவளம், இப்படி பல விஷயங்களோடு ஈரானுடைய செல்வாக்கோடு பின்னி பிணைந்துள்ளது. எனவே ஈரானை டபுள் குத்த போனா சர்வதேச அளவுல மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை உண்டு பண்ணுவது மாத்திரம் இல்ல, அடைச்சு வச்சுக்கிறது பூனையே இல்ல, சிங்கம் மாதிரி ஒன்று. ஆகவே இயலாத கட்டத்தில் திரும்பி தாக்குதலுக்கு வரும் என்பதுதான் உண்மை என்பது போல இந்த பொருளாதார அழுத்தம் ஈரானுடைய ராணுவ நடவடிக்கைகளை தூண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதாரணமாக நம்ம அறிவு வச்சு பார்க்கிற நேரத்தில் காசாவை அடைச்சு வச்சு சொல்லென்னா கொடுமைகளை செய்து வருகிறது என்பது உலகத்தில் அம்பலமான செய்தி. இந்த அளவு அழுத்தத்தை மீறி கொண்டு உடைச்சு கொண்டு இந்த காசாவுடைய போராளிகளால் வெளியே வருவதற்கு 100% முடியாமல் உள்ளது. அதே நேரத்தில் இந்த காசாவை முற்றுமுழுதாக இஸ்ரேலால இதுவரையும் பிடிக்க முடியாம ஈக்கிறது என்பதும் இன்னொரு பக்க யதார்த்தம். இருந்தாலும் இப்ப காசாவில் இருக்கிற போராளிகள் மக்கள் படும் கொடுமைகளை, பஞ்சம், பசி, பட்டினிகளை இல்லாது செய்து சுதந்திரமான வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மிக நீண்டதொரு போருக்கு அடுத்தது செல்ல வேண்டும். அது இன்னும் இந்த மக்களை, காசா மக்களை சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். ஆனா இதே நிலைமையை ஈரான்ல அமெரிக்கா ஏற்படுத்த முனைவது போலவே தென்படுகிறது. அதாவது எல்லா நாடுகளையும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடையை உண்டு பண்ணி அந்த நாட்டுக்குள்ள காசி மட்டும்தான் இருக்கும். உணவு, பண்டங்கள், சேவைகள் எல்லாம் போதாக்குறையாகவும் முடிவடைந்தும் காணப்படும். இதனால் மக்கள் கிளர்ச்சி ஈரானுக்குள்ள ஏற்படும். பசி, பட்டினி, மருத்துவம், குடிநீர், இப்படி எல்லா தட்டுப்பாடுகளும் வார நேரத்தில் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மாத்திரமில்ல, ஈரானுடைய ஆன்மீக தலைமைக்கு எதிராகவும் மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். பசி வந்தால் 10 போய்விடும் என்பார்கள். இலங்கையில என்ன நடந்துச்சு? எல்லா அரசாங்கத்தையும் விட மஹிந்த கோத்தா அரசாங்கம் பலமான அரசாங்கம். அவர்களை எதிர்க்க முடியாது, எதிர்த்தால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க, அப்படி ஒரு பயம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனா பசி வந்த நேரத்தில் 10 பறி போயிட்டு மக்கள் எழுந்து மிகப்பெரிய போராட்டம் செய்தார்கள். ஏன்? வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை. எது நடந்தாலும் ஒன்றுன்னு சொல்லி மக்கள் போக இல்லையா? அதோட என்ன நடந்தது? அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அரசாங்கமும் ஆட்டம் காண இல்லையா? ஜனாதிபதி விட்டுட்டு அரவாசியில போக இல்லையா? இதுதான் சொல்லுவாங்க, பசி வந்தா எல்லாமே போய்விடும், 10 பறந்துவிடும், அடுத்தது மனுஷன் வயிறு தேவைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இது போல ஒரு சூழ்நிலையை தான் இந்த இஸ்ரேல், அமெரிக்க வல்லரசுகள் ஈரானுக்குள் ஏற்படுத்த முனைகிறது. இவ்வாறு இந்த தடை சுமார் 2 வருடம் நீடிக்கும் போது மிகப்பெரிய பொருளாதார தட்டுப்பாடு, கடைகளில் பொருட்கள் இருக்காது, கொஞ்சம் பொருட்கள் வாங்குறதுக்கு போலி நிரம்பி இருக்கும், மருந்துகள் இருக்காது. ஆனா அரசாங்கம் மக்களுக்கு காசியை கொடுக்கும், காசியை வைத்து எதுவுமே வாங்க முடியாது, அந்த காசிக்கு பெருமதி இல்லாம போயிடும். வெளிநாடுகளில் ஈரானியர்கள் சென்றிருந்தால் ஈரானிய காசிகளுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் மாற்றி கொடுக்கப்படாது. வெளிநாட்டுக்கு ஈரான் விமானங்கள்லாம் இனி போக முடியாது. அமெரிக்கா அறிவிச்சு விட்டது, இனி ஈரான் எந்த விமானமும் இன்னொரு சர்வதேச விமானத்தில் இறங்குறதை நாங்க காணக்கூடாது. ஆகவே ஈரானிய மக்கள் இனி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னா ஈரான்ல இருந்து வெளியே போக முடியாது. அண்டைய நாடுகளான துருக்கி, ஈராக் போன்ற நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளுடைய விமானங்கள்ல இருந்து தான் ஏனைய நாடுகளுக்கு போகலாம். போனாலும் ஈரானுடைய காசியை எந்த நாடு மாற்றி கொடுக்காது. ஆகவே ஈரானிய காசியை வச்சு கொண்டிருக்கிற எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் இனி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சைஃபரா, பூச்சியமா ஆக்கிட்டாங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. இவ்வாறு இன்னும் 1-2 வருஷம் போற நேரத்தில் ஈரான் என்ன செய்ய போகுது? மிகப்பெரிய நாட்டுக்குள்ள கிளர்ச்சி ஏற்படும், மக்கள் கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் காணப்படுவது என்பது இலங்கையில் நடந்த ஒரு விஷயமே உதாரணம். நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிந்திருக்கும். ஆகவே ஈரான்ல இருந்து வர செய்திகளை வச்சு பார்த்தா ஈரான் ஒருபோதும் அந்த நிலையை அடைய விரும்பாது. காசா போல இனி எதிர்த்தாக்குதலுக்கு செல்வதற்கு அதிகம் சிந்திக்க வேண்டி உள்ளது போல
போல ஈரான் சிந்திக்காது என்று சொன்னா ஈரானிடம் போதுமான அளவு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதங்கள், வல்லரசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது. ஆகவே இவ்வாறான ஒரு நிலையை ஈரான் பேச்சுவார்த்தை மூலம் இனி அதாவது அமெரிக்காவுக்கு அடிபணிந்து அதனை ஏற்றுக்கொண்டு இந்த முற்றுகை பொருளாதார தடையிலிருந்து வெளிவருமா அல்லது ஆயுதத்தை தூக்குவார்களா என்பது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும். இதற்கு முன்னால் சொன்ன பெஷக்ஷினுடைய கருத்து, அதுபோல முஹ்சன் ரெசாயுடைய கருத்து, அப்பாஸ் ஆராய்ச்சியுடைய கருத்து, இது எல்லாம் இவர்களுடைய அடுத்த சாய்ஸ் எதாக இருக்கும் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். சரி சகோதரர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். மத்திய கிழக்குல அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவாக போகிறது என்று பார்ப்போம்.